இயேசுவுக்கே புகழ், மரியாயே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழும் ஜெபமாலை இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும். உனக்காக நான் செய்யாமல் விட்டது என்ன என்று அன்பு ததும்பும் குரலோடு புனித மார்கரித் மரியம்மாள் வழியாக ஆண்டவராகிய இயேசுவின் திரு இருதயம் நம்மிடம் விடுக்கும் அழைப்பு, அவரது அன்புக்கு பிரதி அன்பாக நாம் நல்ல புண்ணிய வாழ்க்கை வாழவும், நமது பாவங்களால் நொந்து போயிருக்கும் அந்த திரு இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்கும்படியாகவும் தன் திரு இருதய வெளிப்பாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்கரித் மரியம்மாள் வழியாக நமக்கு தந்தார். அந்த திரு இருதய படத்தின் சுரூபத்தின் அடையாளங்கள் குறிக்கின்ற விளக்கங்களை பற்றியும், அந்த இருதய அன்புக்கு நாம் செலுத்த வேண்டிய பிரதி அன்பும் குறித்த சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அனைவரும் பாடும்படியாக பழைய இனிய மெட்டுக்களில் புதிய வரிகளாக இந்த பாடல்கள் மலர்கின்றன. முதல் பாடல் இயேசுவின் திரு இருதய படம் நமக்கு சொல்ல விரும்புகின்ற சில விளக்கங்கள், அதன் குறியீடுகள் நமக்கு புரிய வைக்க விரும்புகின்ற இயேசுவின் இருதய அன்பின் வெளிப்பாடு பற்றிய பாடல் இதோ முதல் பாடலாக உங்கள் முன் வருகிறது. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், குத்தித் திறந்த தன் இதயத்தை காட்டியே இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், குத்தித் திறந்த தன் இதயத்தை காட்டியே இயேசு நேசிக்கிறார். மார்கரித் மரியம்மாள் மூலமாய் என் சொன்னார், பற்றி எரிகின்ற இதயத்தை காட்டியே நேசத்தை பாரென்றார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், குத்தித் திறந்த தன் இதயத்தை காட்டியே இயேசு நேசிக்கிறார். இதயத்தின் உச்சியில் சிலுவை காண்பித்தார், எந்த மரணத்தை கொண்டு உலகத்தை மீட்டேன் நான் என்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், குத்தித் திறந்த தன் இதயத்தை காட்டியே இயேசு நேசிக்கிறார். கடைத்துளி இரத்தமும் காயத்தில் வடியுதே, என் நேசத்தை காண்பிக்க எதை பாக்கி வைத்தேன் நான் என்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், குத்தித் திறந்த தன் இதயத்தை காட்டியே இயேசு நேசிக்கிறார். இத்தனை அவர் செய்தும் முட்களாய் குத்தினோம், இதை உணர்ந்து நாம் எல்லோரும் அவருக்கு
ஆறுதல் கொடுப்போம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். குத்தி திறந்த தன் இதயத்தை காட்டியே இயேசு நேசிக்கிறார். கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அடிமையாக்கி தன்னையே சிலுவை மரணம் மட்டும் அவர் தாழ்ந்தது, கீழ்ப்படிந்தது ஏன்? ஒரே நோக்கம், நாம் அழியக்கூடாது, அவரோடு விண்ணகப்பேற்றிற்கு வரவேண்டும் என்பதுதான். இந்த அன்பை வெளிப்படுத்தத்தான் அவர் மனு உருவானார், பாடுபட்டார், இதயத்தை குத்தி திறந்து காண்பித்தார். இன்றும் திருப்பலி வழியாக தன் பலியை மீண்டும் புதுப்பித்து நமக்காக தொடர்ந்து பரமதந்தையின் இரக்கத்தை வேண்டி பெற்றுத் தருகிறார். இந்த அன்பையும் திருப்பலியின் நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் பாடல் இதோ. ஏன் இந்த கோலம் என் அன்பான இயேசுவே, குத்தி திறந்த இதயத்தோடு பட்டு போன பாவி போல், பட்டு போன பாவி போல் இயேசுவே, 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 இயேசுவே. ஏன் இந்த கோலம் என் அன்பான இயேசுவே, குத்தி திறந்த இதயத்தோடு பட்டு போன பாவி போல், பட்டு போன பாவி போல் இயேசுவே, 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 இயேசுவே. பரம தந்தை மைந்தனாய் பார்ப்போற்றவே பரலோகம் வாழாது கீழ் வந்ததேன். பரம தந்தை மைந்தனாய் பார்ப்போற்றவே பரலோகம் வாழாது கீழ் வந்ததேன். கடன்பட்ட எம்மையே விடுவிக்கத்தானன்றோ, கடன்பட்ட எம்மையே விடுவிக்கத்தானன்றோ, உடைப்பட்ட உடலுயிர் நீ தந்த விலை என்றோ, நீ தந்த விலை என்றோ. இயேசுவே, 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 இயேசுவே. ஏன் இந்த கோலம் என் அன்பான இயேசுவே, குத்தி திறந்த இதயத்தோடு பட்டு போன பாவி போல், பட்டு போன பாவி போல் இயேசுவே, 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 இயேசுவே. உன்னிலைக்கு காரணம் என் பாவமே, உன்னுயிரை எடுத்ததும் என் துரோகமே. உன்னிலைக்கு காரணம் என் பாவமே, உன்னுயிரை எடுத்ததும் என் துரோகமே. இன்றும் பூசை நேரத்தில் பலியை நீ புதுப்பித்தல், இன்றும் பூசை நேரத்தில் பலியை நீ புதுப்பித்தல். மனம் மாற தயங்கிடும் பிணம் என்னை காக்கத்தான், பிணம் என்னை காக்கத்தான். இயேசுவே, 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 இயேசுவே. ஏன் இந்த கோலம் என் அன்பான இயேசுவே, குத்தி திறந்த இதயத்தோடு பட்டு போன பாவி போல், பட்டு போன பாவி போல். இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே 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 இயேசுவே. தாழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதை கொண்டு அளவிடலாம்? எந்த உயரத்திலிருந்து ஒருவர் இறங்கினார் என்பதை கொண்டுதான் அவருடைய தாழ்ச்சியையும் இரக்கத்தையும் அளவிடலாம். அப்படியானால் ஆண்டவர் எந்த அளவுக்கு தாழ்த்தினார்? கடவுளுக்கு சமமாயிருந்த நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தினார். அழகையும் ஆதி பெற்றோரும் ஆங்காரம் கொண்டு உயர நினைத்த போது, தகுதிக்கு மீறி உயர நினைத்த போது, தகுதியை இழந்தவர் போல அவர் கீழே இறங்கினார். இறங்கியதோடு மட்டுமல்ல, சிலுவை மட்டும் நமக்காக கீழ்ப்படிந்து இரத்தத்தை சிந்தினார். இந்த அன்புக்கு இணையும் ஈடும் யாரை சொல்ல முடியும்? பெற்ற தாயை கூட சொல்ல முடியாது. ஏனெனில் தன் குழந்தை மீது வைத்த அன்பினால் அவள் தன் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறாள், தியாகத்தை காட்டுகிறாள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ பாவத்தால் நாம் அவரை பகைத்த போதும் அன்பை காட்டினார். படைத்தவராயிருந்தும் சிருஷ்டியின் மேல் அன்பை காட்டினார். இந்த அன்புக்கு இணையும் ஈடும் வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. அன்புக்கோரடையாளம் எது? அது ஆண்டவர் இயேசுவின் இதயம் தான். அன்புக்கோரடையாளம் எது? அது ஆண்டவர் இயேசுவின் இதயம் தான். தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளதது, வீழ்ச்சியில் மனிதனை தாங்கியது. தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளதது, வீழ்ச்சியில் மனிதனை தாங்கியது. மாட்சியும் ஆட்சியும் விட்டிறங்கி காட்சியாய் சிலுவையில் தொங்கியது. மாட்சியும் ஆட்சியும் விட்டிறங்கி காட்சியாய் சிலுவையில் தொங்கியது. அன்புக்கோரடையாளம் எது? அது ஆண்டவர் இயேசுவின் இதயம் தான். ஆங்காரம் கொண்டதால் வீழ்ந்த தூதர் ஆதியில் பெற்றோரை ஏய்த்தனரே. ஆங்காரம் கொண்டதால் வீழ்ந்த தூதர் ஆதியில் பெற்றோரை ஏய்த்தனரே. வீதிக்கு வந்தது மனித இனம், சாதித்து மீட்டது இயேசு இதயம். வீதிக்கு வந்தது மனித இனம், சாதித்து மீட்டது இயேசு இதயம். அன்புக்கோரடையாளம் எது? அது ஆண்டவர் இயேசுவின் இதயம் தான். ஒரு துளி இரத்தமும் பாக்கியின்றி விருப்பமாய் சிந்தினார் நமக்காயன்றோ. ஒரு துளி இரத்தமும் பாக்கியின்றி விருப்பமாய் சிந்தினார் நமக்காயன்றோ. குறைவின்றி அவரை நாம் நேசித்தாலே நிறைவாக பெறலாமே விண்ணகத்தை. குறைவின்றி அவரை நாம் நேசித்தாலே நிறைவாக பெறலாமே விண்ணகத்தை. அன்புக்கோரடையாளம் எது? அது ஆண்டவர் இயேசுவின் இதயம் தான். அன்புக்கோரடையாளம் எது? அது ஆண்டவர் இயேசுவின் இதயம் தான்.
இயேசுவின் திரு இருதய அன்பை நாம் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அவர் நம்மிடம் ஆறுதலை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இனி அதை நாம் செயலில் காட்ட வேண்டும். அவரிடம் வரம் கேட்க மட்டுமல்ல, அவருக்கு சந்தோஷம் கொடுக்க, ஆறுதல் கொடுக்கவும் நம்முடைய மனம் திரும்புதலும் பரிகாரத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து அந்த வழிகளில் நாம் நடக்க துவங்குவதே இயேசுவின் திரு இருதயத்திற்கு நாம் செலுத்தும் உயர்ந்த நன்றியும் ஆறுதலும் ஆகும். இயேசுவும் இதயம் நோக நான் எத்தனை பாவம் செய்தேன், மன்னிப்பை நான் வேண்டி இன்று மனம் நொந்து நான் அழுதேன். இயேசுவும் இதயம் நோக எத்தனை பாவம் செய்தேன், மன்னிப்பை நான் வேண்டி இன்று மனம் நொந்து நான் அழுதேன். பாவத்தை செய்தவன் நானே, பரிகாரத்தை நீர் செய்தீர். பாவத்தை செய்தவன் நானே, பரிகாரத்தை நீர் செய்தீர். என் தலை மேல் விழும் சாபம் அதுவும் உயிர் வாங்கிய கோலம், அதுவும் உயிர் வாங்கிய கோலம். இயேசுவும் இதயம் நோக நான் எத்தனை பாவம் செய்தேன், மன்னிப்பை நான் வேண்டி இன்று மனம் நொந்து நான் அழுதேன். நிறுத்திட வேண்டும் என் பாவம், அது தடுத்திடும் துன்பம் எல்லாம். நிறுத்திட வேண்டும் என் பாவம், அது தடுத்திடும் துன்பம் எல்லாம். மனம் மாறி நான் நடந்தாலே தினம் உமக்கு ஆறுதல் தானே, தினம் உமக்கு ஆறுதல் தானே. இயேசுவும் இதயம் நோக நான் எத்தனை பாவம் செய்தேன், மன்னிப்பை நான் வேண்டி இன்று மனம் நொந்து நான் அழுதேன், இன்று மனம் நொந்து நான் அழுதேன்.